நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சன் டிவியில் கடந்த 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் தான் கயல். இந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இந்த சீரியலில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்ருக்க ஆக்ட்ரஸ் சுபாஷினி இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் ஒட்டுமொத்த சின்னத்திரை உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க கயல் சீரியல் மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸில் ஹீரோயினியாகவும் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த நாளில் இன்னைக்கு அவங்க இறந்து போயிருக்காங்க. மேலும் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க சோஷியல் மீடியா பேஜில் லைஃப் லேட்டர்லி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க வந்து அழகாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் தனிமையை ரசிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா பலருக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கவங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபன்னாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு தவறான முடிவெடுத்து இப்படி இறந்து போயிருக்கிறது யாருனாலும் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. ஏன்னா சுபாஷினிக்கு 36 வயசு தான் ஆகுது. அவங்க ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. பெங்களூரில் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் காரணமாக போரூரில் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. கயல் சீரியல் மட்டும் இல்லாமல் நிறைய மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறனால ஸோ ஹஸ்பண்டை விட்டு அதிகமாக பிரிஞ்சே இருக்கனால அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறதா அப்பப்போ வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நேற்று நைட்டும் அதே மாதிரி தான் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் கூட சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனதுக்கு காரணமாக சொல்லப்பட்டுட்டு வருது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.